Success is not an option. Must. என்னால் ஒரு பார்பராக பெரிய லைஃப் வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்கு. இப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபா தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. ஸோ கொட்டுக்காளி வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற செவன்த் ஃபிலிம் எஸ்கேபியில். அண்ட் இந்த படம் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் ட்ராவல் ஆகி அங்கே நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில், அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நின்று அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறது, பேசுகிறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரொடியூசராக அங்கே வந்து நாங்கள் எஸ்கே நிற்க வேண்டிய இடம் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பிஸி ஆகிட்டார் இங்கே ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸில். ஸோ அவர் சார்பாக நானும் வினோத்தும் தான் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கூடங்கள் படம் பார்த்த அப்புறம் வினோத்தோட ஒர்க் பண்ணோன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் கொட்டுக்காளி நடந்தது. ஸோ எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் நம்ம தமிழ் சினிமாவையும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்த வினோத்துக்கு ஒரு பெரிய நன்றி எங்கள் சைடில் இருந்து. வினோத் வந்து ரொம்ப பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். இந்த படத்தில் அவர் பேசியிருக்க பாலிடிக்ஸ் ஆகட்டும், விஷயமாகட்டும், இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். அண்ட் சூரி சார் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய டிலைட், எஸ்பெஷலி ஃபார் ப்ரொடியூசர்ஸ். அவரோட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவரோட கமிட்மெண்ட்டும், அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்னு. அண்ட் இதில் வந்து அவர் ஓனாக அவர் த்ரோட்டை டேமேஜ்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காரு. தேங்க்யூ சார் ஃபார் தேட். அண்ட் ஆனா வந்து கம்மிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் நம்ம கண்ட்ரிலேருந்து வந்து, கேரளாலேருந்து வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பீப்புள், நம்மளோட மொழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த 2 பெர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக பேசப்படும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி எங்களுக்கு வந்திருக்க கெஸ்ட் ஆகட்டும், அருண் பிரதர், ரவி பிரதர், லிங்குசாமி சார், மிஷ்கன் சார், பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் us. The film is releasing on 23rd August. Do watch it in theaters. And also thanks to all the technicians, Suren, Kotan, Ramesh, எங்கள் டிஓபி அண்ட் எடிட்டர் கணேஷ் as well. உங்கள் ஒர்க் நிச்சயமாக எல்லோரும் இந்த படம் வந்தப்போ அதை பற்றி பேசுவாங்க நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. Thank you so much sir. Please stay back to felicitate our cast and crew. ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய டிஓபி விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. எப்படி சார் அழகான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ சக்திவேல் சார் ப்ளீஸ் வாங்க. Thank you so much for giving us an amazing work on screen. இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் புகழ் உங்களை வந்து சேரப்போகுது. எஸ் ப்ளீஸ் a few words. என்னோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து என்னோட டைரக்டர் வினோத் ராய் சாருக்கு. ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தை என்னை கூப்பிட்டு வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு படமாக ஆரம்பித்தோம். பட் அது வந்து எங்களை எங்கெங்கே கூப்பிட்டு போயிடுச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. படமும் இதே மாதிரி தான் ப்ராமிசிங்காக இருக்கும். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சவுண்ட். ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பண்ண இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து சவுண்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கான ரெக்கக்னிஷனாலும் அவங்கள வந்து பேசுறதுக்கு நம்ம கூப்பிட மாட்டோம். பட் இதில் கூப்பிடுறோமே அப்படின்னு நான் கேட்டப்போ தேவர் லைக் இந்த படத்தில் சவுண்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சவுண்ட் மிக்சிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் பி மோர் நைஸ் இஃப் தே குட் கம் அண்ட் ஷேர் their எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபில்ம். ஸோ சவுண்ட் டிசைன் பண்ண நம்மளுடைய அழகிய கூத்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணியிருக்காங்க, டப்பிங் கிடையாது. ஸோ அந்த ஒர்க் பண்ணின ராகவ் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ். ஸோ சவுண்ட் மிக்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைன் பண்ண சுரேன், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். ஹி குட் நாட் இன்னைக்கு வர முடியல நம்ம கூட. பட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு அமேசிங் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
வினோத் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தாரு. அது படித்து முடித்தோடனே ரொம்ப எக்ஸைட் ஆனோம். படத்தில் முக்கியமான விஷயம் மியூசிக் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னடா மியூசிக் இல்லைன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குன்னு தோணுச்சு. அதை நான் யூஸ்வலாக த்ரில்லர் படங்கள், ஹாரர் படங்கள், ஆக்ஷன் படங்கள்லாம் கூட சவுண்டு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம அந்த கொட்டுக்காளி மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருந்தது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸாக இருந்தது. ஆடியன்ஸ் போர் அடிக்காமல் இருக்கணும். மியூசிக் இல்லைங்கிறனால நாங்கள் சவுண்டை ரொம்ப ஓவர் டூ பண்ணி பயங்கரமாக சவுண்டை காட்டணும் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணல. ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கோம் படத்துலையுமே. அதுதான் டேரக்டரும் விரும்பினார். ரொம்ப ஓவராக பேர்ட்ஸ் வேணாம், ரொம்ப ப்ளசண்ட்டாக வேணாம். படத்தில் இருக்க நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ்லாம் படத்தில் இருக்கும். வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அந்த ஷேர் ஆட்டோ இருக்கும். அதை விட்டால் சேவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இதை வச்சே தான் நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம். நிறைய இடங்களில் ரொம்ப சைலண்ட் ஷாட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நல்லாயிருக்கும் படம். எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். அது உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த மாதிரி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயம். அது எஸ்கே ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் சாருக்கும் கலை சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு. நான் அவர்கிட்ட ஆல்ரெடி நான் மாவீரன் சக்ஸஸ் மீட்லேயே சார்கிட்ட சொல்லியிருந்தேன். சார் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் பேனர்லேயே அது ஒரு ஃபெதர் ஆன் நெட் மாதிரி இருக்கும் இந்த படம் கண்டிப்பான்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக நடந்தது. அது மாதிரி மேலும் இது மாதிரி நல்ல தரமான படங்கள் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் சார். தேங்க்யூ. மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட் ஆஃப் ஆனர் நம்ம டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் திங், வினோத்தோட எனக்கு ட்ராவல் ஆகிற 2வது ஃபிலிம் இது. கூழாங்கல் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவரோட அதோட சவுண்ட் டிசைனர் எனக்கு ஃப்ரெண்ட்னால நான் அந்த படத்துக்கு டயலாக் எடிட் பண்ணி கொடுத்தேன். ஸோ எனக்கு அது 2வது ஃபிலிம் இது ரொம்ப நன்றி. தேங்க்யூ வினோத். வினோத் என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்குன்னு பிலீவ் பண்ணுற ஒரு டைரக்டராக இருக்கார். ஸோ அதனால் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன், சவுண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் அவர் விஷன் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒன்றா இல் பி வெரி ஓப்பன் டு கொலாபரேட். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் சவுண்ட் டீம், நம்ம டீமில் ஒர்க் பண்ண சிங் சவுண்ட் டீமில் ஒர்க் பண்ண மக்தியார், செபாஸ்டின், அதுக்கப்புறம் பூபதி, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். சவுண்ட் டிசைனர் கூத்தன், அழகி, சுரேன், சவுண்ட் மிக்சர் சுரேன், எல்லாருக்குமே நன்றி. டிஓபி, எடிட்டர், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எஸ்கே சார், கலை பிரதர், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்கும். இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது. நாங்கள் பாட்டு ஒரு பக்கம் ஜாலியாக இருப்போம். ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஒரு ஹையரார்கி இருக்காது. எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருப்போம். எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண வினோத் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு லைக் சவுண்ட் பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், ஸோ அடுத்தபடியாக வந்து அப்படியே ஸ்பெஷல் கெஸ்ட்க்கு ட்ராவல் ஆகலாம். we have நம்மளுடைய இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இன்ஃபேக்ட் படத்தில் ஏதோ வகையில் அசோசியேட் ஆனவங்க, ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கிற பீப்புள் அப்படின்றப்போ இன்னும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து அருண் விஸ்வாஸ் சார் நிறைய படங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹிஸ் ஜர்னி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அவருடைய கதையை வந்து நீங்கள் தனியாக சொல்லணுன்னா அது ஒரு தனி கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ சாந்தி டாக்கீஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முதல் படம் மாவீரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் சச் அ சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு இந்த மேடையில் நீங்கள் பேச போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ப்ளீஸ் a few words from you. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலியாக என்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி தான். தம்பி வினோத்தாக இருக்கட்டும், வினோத் வந்து தம்பி மாதிரி எனக்கு. அப்புறம் சிவகார்த்தி அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், சூரியன் அண்ணா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக என் கூட பழகிட்டு இருக்கிற ஒருத்தங்க. வினோத் வந்து எனக்கு ராம் சார் மூலிமா தான் பழக்கம். என்னோடய டைரக்டர் ராம் சார் மூலிமா தான். ஒரு நாள் ஒரு டீ கடை வாசலில் உட்காந்துருக்கும் போது சார் வந்து எல்லாத்த பற்றியும் அவ்வளோ உயர்வா அப்படின்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பேசிட மாட்டார். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கும் போது ஒரு படம் பார்த்தாரும். அந்த படம் பார்த்துலேருந்து தூங்கவே முடியல. இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கான், கூழாங்கல்னு ஒரு படம்.
ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டான், நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரின்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசுகிறாரு. எனக்கு அப்போலேருந்து யார் அவன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வினோத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் மீட் பண்ணோம், படம் பார்த்தோம். ஸோ மதுரை பக்கத்தில் அரிட்டாப்பட்டியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான இயக்குனராக இந்தியாவில் இருக்கிற வினோத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே இப்படி ஒரு ஸ்டேஜில் எனக்கும் ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நமது. வினோத் வந்து கூழாங்கல் படம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக அவர் கிடைச்ச ஒரு இன்வெஸ்டரை வச்சு, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு வச்சு, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து மொத்த குருவும் ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறாங்க. அது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டுன்றது வந்து வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெபு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு இது. அது வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு வாங்கியிருக்காரு அந்த அவார்டை. நம்ம ஊரில் வந்து போய் வினோத் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு.